ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோம் டவுன் ரொமான்ஸ் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜீவ் இருக்கான் இல்லையா, அவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்து போனதும் அவனுக்கு ஃபோட்டோலாம் வச்சு இந்த மரியாதைலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே உடஞ்சி போயிருக்கிறதுனால அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண பெருசாக ஆள் கிடையாது. ஸோ நம்ம ஜீதா என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இங்கே பூவை வைங்க, இங்கே இந்த பொருளை வைங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வணக்கம் வச்சு கூப்பிடுறது, அனுப்பி வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த வில்லேஜோட ஹெட் இருப்பார்ல, அவர்கிட்ட ஜீவோடைய ஸ்கூட்டி எங்க, அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா, அது அவன் வீட்டுல தான் இருக்கும், நான் எடுத்துட்டு வரமாங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. ஏன்னா இப்ப எல்லாரும் வருவாங்கல்ல, இப்ப அந்த இடத்துல அதை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவளுடைய பிளானு. அதை பார்த்துட்டு அந்த வில்லேஜ் ஹெட்டோடைய ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு பேசுறா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளா ரொம்பவே அழுதுகிட்டு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி சொல்ல கிளா அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றா. நான் இருந்து செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் நீ செஞ்சிருக்க, ரொம்பவே தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவ இதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உனக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, அது மட்டும் இல்லாமல் ஜீவ் எனக்கும் வேண்டியவன் தானே, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் வரலாம். ஏன்னா இப்போ இந்த ஃபினரலை அட்டன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் துக்க அனுசரிப்பு கொடுக்கணும். ஸோ நம்ம போயிட்டு வரலாங்கிற மாதிரி ஜீ சொல்ல, அதுக்குலாம் இல்லையே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சாப்பாட்டுக்கெலாம் அரேஞ்ச் பண்ணணும், வரவங்களுக்கு திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சொல்ல, எல்லாத்துக்குமே நான் பணம் கொடுத்துட்டேன், எல்லாமே டைமுக்கு ரெடியாக அங்கே வந்துடும், ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜீவுக்கு பிடிச்ச அந்த போர்க் ரைஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுதான் எல்லாருக்கும்னு சொல்ல இப்போ இன்னுமே அழுக வருது நம்ம கிளாவுக்கு. அவனை பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல ஜீவ் இல்லாத நாள் ஒன்று வரும்னு சொல்லிட்டு. எல்லாருடைய கனவுலையும் ஜீவ் வந்திருக்கான், என்ன தவறுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஜீ என்ன சொல்றான்னா, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல, உன்னை அவனுடைய பிக் சிஸ்டர் மாதிரி பார்க்கறான், ஸோ உன் கனவுல உன்னை கஷ்டப்படுத்த வேணாமேன்னு சொல்லிட்டு தான் அவன் வராம இருந்திருப்பான், அதை நீ புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி ஜீ சொல்லிட்டு இருக்கா. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம கிளா பயங்கரமா ஜீயும் கிளாவும் இப்போ வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு நைட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க. இங்க பார்த்தா இப்ப துக்க அனுசரிக்க வர்றவங்க எப்படி வருவாங்க, எல்லாருமே பிளாக் ட்ரெஸ்ல தானே வருவாங்க. ஆனா இங்க வந்திருக்காங்க எல்லாருமே கலர் ட்ரெஸ்ல தான் வந்திருக்காங்க. என்னங்கிற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளா என்ன சொல்றான்னா, ஜீவ் சாகரத்துக்கு முன்னாடியே சொல்லி இருந்திருக்கான், என்னுடைய ஃபினரலுக்கு வரவங்க யாருமே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப சோகமாலாம் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஹாப்பியா என்னை பார்த்துட்டு போகணும், கலர் ட்ரெஸ்ல இருக்கணும், சாகர வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணுங்கிற மாதிரி அவன் சொல்லியிருந்திருக்கான். அதனாலதான் இப்ப இங்க எல்லாருமே பிளாக் ட்ரெஸ் இல்லாம வந்திருக்காங்க. சோ அவனே ஹாப்பியா இருக்கிறதான் பாக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுடைய பெஸ்ட் சிஸ்டர், செல்ல சிஸ்டரான நீயும் ஹாப்பியா இருக்கிறதான் அவன் விரும்புவான். ஸோ சீக்கிரம் இந்த துக்கத்துலேருந்து வெளியில வா, இதுலேயே இருக்காதுங்கிற மாதிரி ஜீயும் சொல்றா. இப்போ 2 பேரும் போயிட்டு அவங்களுடைய கடமையை நிறைவேற்றுறாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு. மார்னிங்ல இருந்து நம்ம ஜீ பயங்கரமா ஒர்க் பண்ணி அவளுக்கு எப்படி சொல்றது, உட்காந்து இருக்கும் போதே தூங்கிட்டு இருக்கா. ஸோ தலையெல்லாம் காய வச்சு அழகா அவளை தூங்க வச்சுட்டு, சரி மார்னிங்லேருந்து நீ ரெஸ்ட் எடுக்காம இருந்திருப்ப, நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நம்ம கிளாவும் அந்தாண்ட போய் தூங்குறா. ஸோ இப்போ கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஜீவோடைய அந்த பாடியை கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க போல. ஸோ அதை பற்றி இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குமே ஜீவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை 7 நாள் 8 நாள்லாம் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, ஒரே நாள் போதும், அன்னைக்கே கொண்டு போய் நடக்க மாடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஏன்னா காஸ்ட்டும் அதிகமாக வராது, எனக்கு ரொம்ப நேரம் அப்படி இருக்கவும் விருப்பம் இல்லை, எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதை பற்றி இப்போ கிளாஸ் சொல்லிட்டு இருக்கா. என்னால் சத்தியமாக நம்பவே முடியல ஜீவ் இறந்துட்டாங்கிறத, அதோடைய கடைசி நாளும் இன்னைக்கு வந்துருச்சு, என்னால் அக்செப்ட் பண்ண முடியலங்கிற மாதிரி கிளாஸ் சொல்லிட்டு இருக்க. ஜீமே இந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிடுறா. சோ என்ன சொல்றான்னா, ஜீவ் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நம்ம 2 பேருக்குள்ள நிறைய சண்டை வந்திருக்கு, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேனா என்னை மன்னிச்சுக்கோ, நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தேனா என்னை மன்னிச்சுக்க, ஐ எம் சாரிங்கிற மாதிரி ஜீன்னு சொல்றா. அதே மாதிரி நானும் உன்னை மன்னிச்சிடுறேன், ஒரு நெக்ஸ்ட் லைஃப்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த லைஃப்லயாச்சும் நம்ம மறுபடியும் மீட் பண்ணி ரொம்ப நாள் உயிர் வாழ்ற மாதிரி இருக்கணும், நீ ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இந்த உலகத்துல வாழணுங்கிற மாதிரி ஜீ சொல்றா. அதுவும் எந்த பெயினும் இல்லாம, எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லாம ரொம்ப நாள் வாழணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. கிளாவுக்கும் அழுக வருது, ஜீக்கும் அழுக வருது, 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ கிளாவுமே சாரி கேட்குறா, சாரிடாங்கிற மாதிரி சாரி சொல்ல எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகி போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஜீ அவருடைய ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க சர்ப்ரைஸா ஒரு ஃபேமிலி வராங்க. இங்க ஃபேமிலின்னு சொன்னா வேற யாரா இருக்க
முடியும்? ஜியோடைய ஃபேமிலி தான். ஜியோடைய அம்மா அப்பா தங்கச்சின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்திருக்காங்க. டடான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நிற்கிறாரு. அப்பா என்னது இது திடீர்னு வந்திருக்கீங்க, எனக்கு ஷாக் கொடுத்துட்டீங்கிற மாதிரியே சொல்ல, பின்ன என்னம்மா பண்ண சொல்ற, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, வீட்டுக்கு வந்து 1 வாரத்துக்கு மேல ஆகுது, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நாங்க பயந்துட்டே இருக்கோம், ஸோ டைரக்டா வந்து பார்த்துட்டு போயிடலாமேன்னு தான் வந்தோன்னு சொல்ல, ஓ அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருந்துட்டேன், அதுவும் ஜியோ இறந்துட்டான், அவன் விஷயமா கொஞ்சம் நான் பிஸியா இருந்துட்டேன்ப்பா, அதுல கொஞ்சம் அப்செட்டா இருந்ததுனால எல்லா வேலையுமே நானே பார்க்க வேண்டியதா போயிடுச்சு, அதுதாங்கிற மாதிரி ரொம்பவே எப்படி சொல்றது ரெஸ்பான்சிபிள் பர்சன் மாதிரி பேசுறா. இவ்வளவு நாள் எவ்வளவு சுட்டி பொண்ணு மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தா, இப்போ இவ்வளவுதான் பேசுறத பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியா அவனு பாக்குறாங்க. அவங்க அப்பா அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி நீங்களாம் உட்காருங்க அந்த வரேன்னு சொல்லிட்டு ஜி அந்த பக்கம் போறா. இப்போ அங்க இருக்கிற மெய்டு அவங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து தண்ணி கொடுத்துட்டு இந்த பொறி உருண்டெல்லாம் செய்வாங்கல்ல, அதை அங்க கேக்கு மாதிரிலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது அந்த மெய்டு ஜியோட அப்பாவை பார்த்து இவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்காருங்கிற மாதிரி சொல்ல, அதை அவங்க அம்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்களாமே, சிங்கர் மாதிரி இருக்கீங்களாமேங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கிண்டல் பண்றாங்க. ஒருவேளை இவர் உண்மையாவே சிங்கரா இருப்பாரு போல. இப்போ ஜி எங்க போயிட்டு வரானா, ஒரு செக் மாதிரி போட்டு எடுத்துட்டு வரா, அதுவும் 100 மில்லியனுக்கு. எதுக்குமா இது என்னன்னு சொல்லி கேட்க, பிரைடுக்குன்னு ஒரு பிரைஸ் கொடுப்பாங்கல்ல, இப்போ உங்க பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்க போறா, அப்போ அதுக்குன்னு ஒரு பிரைஸ் கொடுக்கணும்ல, அந்த பிரைஸ் தான் இது. இது கொடுத்தாலான்னு சொல்லி கேட்டா, இல்ல இது நான் தான் கொடுக்குறேன், வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாமேன்னு சொல்லிட்டு, என்னுடைய இந்த லேண்ட் விஷயம் அதுக்குதுன்னு சொல்லிட்டு எனக்காக அவ நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கா, சோ அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு இது நானே நம்ம ஃபேமிலிக்காக கொடுக்கறது, இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஜி சொல்றா. சோ இப்பதான் அவங்க அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, சோ இதை நீ கொடுக்கறனா அப்ப என்ன அர்த்தம், 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்களான்னு சொல்லி கேக்குறா. ஆமா நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம், அதுக்கான கிஃப்ட் தான் இதுன்னு சொல்லிட்டு ஜி கொடுக்குறா. ஸோ அவங்க அப்பா அம்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபேஸே மாறிடுது. ஏன்னா அவங்க கிட்ட இல்லாத காசா, அவங்க கிட்ட இல்லாத சொத்தா, இந்த மாதிரி கொடுத்து ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறாளின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ அவ தங்கச்சி சாங்கும் கேட்கறா, இது வந்து கிளாவுக்கு தெரியுமா நீ இந்த மாதிரி கொடுக்குறன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அந்த மாதிரி பர்சன் கிடையாது, இந்த வரதட்சணை கேட்குற ஆட்கள் கிடையாது. ஸோ இதை நீ அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணாம பண்றது தப்பு இல்லையாங்கிற மாதிரி சாங் சொல்ல, அதுக்கு இவ நான் அவளை எப்படியாவது பேசி சமாளிச்சுப்பேன், இதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி ஜி சொல்றா. ஆனா அவங்க அம்மாவும் இதான் சொல்றாங்க, கிளாவுக்கு தெரியாம நீ இந்த மாதிரி பண்றது ரொம்பவே தப்பு, நீ இதை கிட்ட சொல்லு, இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் வேணாங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்ல, மறுபடியும் ஜி நான் எப்படியாவது அவளை அக்செப்ட் பண்ண வச்சிருவேன், இது கண்டிப்பா நடந்துதான் ஆகணும், நான் அவங்க ஜஸ்ட் என்ன கேக்குறேன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு மட்டும்தான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல. சோ அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சில்லியாலாம் பிஹேவ் பண்ணாத, நீ ஒரு ஹவுஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கியே அது எப்படி போகுது, நல்லா போகுதா, அதுல இன்வெஸ்ட் பண்ணு, அதை பாருங்கிற மாதிரி சொல்ல. அது இப்ப பிகினிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, அது கொஞ்சம் டைம் எடுக்கும் முடிக்கிறதுக்கு, பட் நான் ஃபைனலி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவாங்கிற மாதிரி ஜியும் சொல்றா. அப்ப நான் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் காட்டுறேன், அந்த ஓப்பனிங் ப்ராஜெக்ட் கூட்டிட்டு போய் காட்டுறேன், இப்ப விழுங்குங்கிற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா, சரி அப்ப நீ ஒண்ணு பண்ணு, இந்த பணத்தை அந்த பிசினஸ்க்கு நீ இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, அதை உன்னால சீக்கிரமாவும் முடிக்க முடியும், நீ ஒன்றும் இந்த பிரைடு ப்ரைஸ்லாம் கொடுக்கறதுக்கு யோசிக்க வேணாம், ஏன்னா எங்களுக்கு அது தேவையே கிடையாது, ஒன்று நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதும், அதை தாண்டி நீங்கள் எங்களுக்கு எதுவுமே பண்ண வேணாமா, நீங்கள் ஹாப்பியாக இருங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. ஸோ அதை வாங்கிக்கிட்ட ஜியும் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தேங்க்ஸ்லாம் சொல்கிறா. எவ்வளோ பணிவாலாம் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டா பாருங்க, பணிவுனா என்னன்னே ஜிக்கு தெரியாது. சரி எங்கன்னு கேட்கும் போது அந்த பக்கம் வந்துடுறா. வா பர்ஃபெக்ட் டைமிங்கிற மாதிரி ஜி சொல்ல, எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. ஓடி வரா. ஓடி வந்தவ என்ன சொல்றானா, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா, பேரண்ட்ஸ் சாங்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க வந்திருக்கிறதா, அதான் ஓடி வந்தேங்கிற மாதிரி கிளாவும் சொல்றா. ஏதாவது தப்பாயிடுச்சான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க அப்பா, அதுவா என் பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னா, சோ அந்த வீடு எப்படி இருக்கு, அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல, என்னுடைய ஓன் ஐஸால நான் அதெல்லாம் பாக்கணும்ல, என் பொண்ணு கம்ஃபர்டபுளா இருக்காளான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்தேங்கிற மாதிரி சொல்ல. ஓ அதானா, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேங்கிற மாதிரி தலையில கைய வைக்க, அதே மாதிரி அவங்க அப்பாவும் வச்சுட்டு சிரிக்கிறாரு. சோ ஜி என்ன சொல்றான்னா, ஒன்னும் என்ன கிட்னாப்லாம் பண்ணல, நான் இங்க ரொம்பவே நல்லா இருக்கேன், என்ன அவ நல்லா பாத்துக்கிறா, நானாவே தான் அவளை பார்க்க வந்தேன், அவளா என்னை பார்க்க கூட்டிட்டு போலங்கிற மாதிரி சொல்றா.
இப்படி கையால டிக் பண்ற மாதிரி கிளாப் பண்ணுவாள். அதே மாதிரி நம்ம ஜீ பண்ண அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் பண்ண அதே மாதிரி அவங்க அம்மாவும் பண்றாங்க. ஐயோ இது என்ன ஃபேமிலி வியாதியா நமக்கு ஒட்டிக்கிச்சுங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் பார்த்தது போதும், வாங்க நம்ம லேண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்ப லேண்டை பார்க்கறதுக்கு ஃபேமிலியா வராங்க. 2 ஸ்கூட்டி இருக்கு இல்லையா, அந்த 2துலயும் எல்லாரும் சேர்ந்து வர அந்த ரோட்ல பயங்கரமா கடகடன்னு ஆடும்ல, அதுல ஆடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரே ஸ்மைல், எல்லாருக்கும் ஜாலினா தாங்கல. ஏன்னா இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்து அந்த மாதிரி ரிச் பீப்புள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எப்போ அறுவடை பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்க, இப்போதான் பூ பூத்துருக்கு, இனிமேல் தான் பால் வைக்கும், அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி நம்ம வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு ஜி எல்லாரையும் இறங்க சொல்றா. அப்ப எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. ஹெல்மெட்லாம் கைட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க இந்த லேண்டு யாரோடதுங்கிற மாதிரி பேசுறாங்க. இது கிளாவோடதுன்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னது இவ்வளோ லேண்ட் இருக்கு, இது எல்லாமே கிளாவோடதான்னு சொல்லிட்டு. ஆமா இது எல்லாத்துக்குமே கிளா தான் ஓனர்னு சொல்ல அதுக்கு கிளா என்ன சொல்றாருன்னா, என் பேரண்ட்ஸ் வந்து லேண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மலாம் வந்து காயின் கலெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவங்க அப்பா வந்து லேண்டை கலெக்ட் பண்ணுவாராம். அவருக்கு அப்பவே எதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ அதனால நிறைய லேண்டை வாங்கி போட்டுட்டு போயிட்டாரு. அவங்க பசங்க யாருக்கும் இதை பாத்துக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி வாழை தான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் இங்கேயே இந்த லேண்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்படி இருந்துக்கிட்டேங்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஜி என்ன சொல்றான்னா, இது மட்டும் கிடையாது, பேங்காக்ல நிறைய லேண்ட் இருக்கு, ஷாப்பிங் மால் அது இதுன்னு சொல்லிட்டு ரெண்ட்டுக்கு விட்டுருக்கா, அந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்ல சாங் அதுக்கு கிளா வந்து வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பில்லியனர் போலன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆமா அது மட்டும் இல்லாம இங்க சீசனுக்கு சீசன் அறுவடை நடக்குது இல்லையா, அதுல இருந்து என்னென்ன கிடைக்குதோ அந்த ஹார்வெஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் வெளியில சேல் பண்றது, அது மூலயமா அவங்களுக்கு இன்கம் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளா தான் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம மால்ல வந்து விற்கிறதுக்காக, அது எல்லாமே இந்த லேண்ட்ல இருந்து போற பொருட்கள் தான். இங்க இருக்கிற வில்லேஜஸ் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த லேண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வரக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க எல்லாருமே வந்து கிளாவை வந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சே ஒரு சின்ன பொண்ணு எவ்வளவு விஷயம் பண்றாளுங்கிற மாதிரி சொல்ல கிளா அப்ப ஜீக்கு தேங்க்ஸ் சொல்றா. என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்க ஹை ரேட்டுக்கு போகுதுன்னா அதுக்கு ஜீ தான் காரணங்கிற மாதிரி சொல்ல அவங்க அப்பாவுக்கும் ரொம்பவே பெருமையா இருக்கு. சரி வாங்க நான் என்னுடைய ஃப்ரெண்டை இன்ட்ரூவ் பண்றேங்கிற மாதிரி ஜீ சொல்ல, ஃப்ரெண்டா இங்கயா யாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேக்குறாரு. வாங்க வாங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை காட்டுறதுக்காக போறாங்க. வேற யாரு, அந்த 2 எருவ மாடு இருக்கு இல்லையா, பிபி முட்மேன்னு சொல்லிட்டு அதை 2த்தையும் காட்டுறா. இதுதான் அம்மா, இதுதான் பொண்ணு, இவங்க 2 பேரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி சொல்ல, என்னடா இவ கிராமத்துக்கு வந்து இப்படிலாம் இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பாக்குறாங்க. சரி தொட்டு பார்க்கலாமேன்னு அவங்க அம்மா என்னமோ பாம்பு கிட்ட கையை கொண்டு போற மாதிரி பயந்து பயந்து கையை கிட்ட கொண்டு போய் வாவ் வாவ் பியூட்டிங்கிற மாதிரி சொல்ல அது லைட்டா தலையாடிச்சு பாருங்க, பயந்துட்டாங்க அவங்க. சோ இப்ப நம்ம நினைச்சிட்டு இருந்தது அவங்க அப்பாவும் சொல்றாரு, ஜி நீ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டியா, உண்மையாவே நான் என் கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மையாங்கிற மாதிரி சொல்ல, சரி இவங்கதான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா சாங் என்ன பயந்துட்டு நிப்பான்னு பார்த்தா எனக்கு எருமாட்டு மேல போகணும், எனக்கு அதுல டிராவல் பண்ணும் போல இருக்குன்னு சொன்னதும் இப்ப அது மேல உட்கார வச்சு இவ்வளவு கொஞ்சம் தூரம் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அந்த குட்டி மாடு இருக்கு இல்லையா, அது ஓடி வர அதை பார்த்துட்டு பயந்துகிட்டு அவங்க அப்பா அம்மா கீழே மேலன்னு விழுந்து எழுந்துருச்சு. ஒரே ஃபன்னா போயிடுது. இப்போ அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் மார்க்கெட், 100 இயர்ஸ்க்கு மேல அந்த மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இதுதான் நம்ம மார்க்கெட்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு நிக்க கிளா கண்ணை திறந்து பார்க்குற, அதுங்க யாரையுமே காணும், எல்லாம் மார்க்கெட்டுக்குள்ள ஓடிடுச்சுங்க போல. இருங்கப்பா நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே இவளும் வரா. இப்போ அந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற ரொம்பவே பழமை வாய்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு பார்க்கறது, இந்த ஹேண்ட்பேக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு எல்லாரும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ சமைக்கிறதுக்காக நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோத்தையும் செய்ய போறியான்னு சொன்னா, ஆமாம் இவ்வளோத்தையும் நான் தான் செய்ய போகிறேன், இன்னைக்கு ஏன் கையால் தான் உங்களுக்கு சமையலுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் மட்டும் இல்லை ஜீ கூட குக் பண்ணுவா தெரியுமான்னு சொன்னதும், என்னது ஜீ குக் பண்ணுவாளான்னு அவங்க அப்பா ஷாக் ஆகுறாரு. ஆமா ஜீயும் குக் பண்ணுவா, இங்க ஒரு ஆன்டி மொபைல் மார்க்கெட் மாதிரி எடுத்துட்டு வருவாங்க, அதுல இருந்து வாங்கி ஜீ ஒரு எனக்கு குக் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொன்னதும் அவளும் அதை பெருமையா சொல்றா. சரி நீங்க முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்காக சூப்பரா டின்னர் ரெடி பண்றேன்னு சொல்றா. ஸோ அவ தங்கச்சி என்ன சொல்றான்னா, எப்பவுமே உன்னை இரிட்டேட்டபிள் பர்சனா தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க, நான் இன்னைக்கு இவ்வளோ ஸ்மைலோட இவ்வளோ ஜாலியோட நான் உன்னை பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல அவங்க அப்பாவும் அதே மாதிரி என்னுடைய கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மை
உண்மையான எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு என் பொண்ணு மாறி இருக்காங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்றாரு. சோ ஜி என்ன சொல்றானா, ஆமா இது எல்லாத்துக்குமே கிளா தான் காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நான் இவ்வளவு நாள் பெரிய தொந்தரவு கொடுத்துட்டேன், எல்லாத்துலயுமே என்னால நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனா இனிமே அந்த மாதிரி என்னைக்குமே நடக்காது, அந்த தப்பு என்னைக்குமே நடக்காது, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாவே நான் என்னைக்கும் நடந்துப்பேன்ப்பான்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப 3 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. கூடவே சாங்கும் வரா, 4 பேரும் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கிளா என்ன சொல்றாங்கன்னா, நைட்டு ஏன் நீங்க தங்கிட்டு போக கூடாது, எதுக்காக கிளம்புறீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. காலையில மாங்க்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு போலாமேங்கிற மாதிரி சொல்ல, இல்லம்மா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்க இன்னொரு நாள் வரோம், நாங்க தான் ஜியை இங்க மேரேஜ் பண்ணி கொடுக்க போறோமே, அதுக்காக ஈவெண்ட்லாம் நடக்க போகுது, அப்ப வந்து தங்கிட்டு போறோம், இப்ப இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. சோ இப்ப கடைசியா ஜி என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வெட்டிங் வந்து பேங்காக்ல நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, இந்த வில்லேஜ்ல இங்கதான் நடக்கணும், அதுதான் எனக்கு ஹாப்பிங்கிற மாதிரி சொன்னதும் இப்ப மேரேஜ் டேவும் வந்துருச்சு. இப்போ பொண்ணு வீட்டுக்கு வந்து கிளா வந்து கூட்டிட்டு போகணும் இல்லையா, அதுக்கு பொண்ணு வீடு தான் பேங்காக்ல இருக்குல்ல. ஸோ இங்க இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற இந்த வீட்டை ஜி வீடு மாதிரி ஜி வந்து இங்க ரெடி ஆகிட்டு இருக்கா. கிளா வெளியேந்து வருவா போல. அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஜியோட தங்கச்சி சாங்குக்கு கண்ணுலாம் கலங்குது, என் அக்காவை நான் இந்த அளவுக்கு அழகா இத்தனை வருஷம் பார்த்ததே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படி அழ ஆரம்பிச்சிடறா. என்னாச்சு, எதுக்குடி அழுறன்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா இது வந்து அந்த மாதிரி கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர், இத்தனை வருஷமும் நம்ம சின்ன பசங்களாவே இருக்கதான் நான் நினைச்சேன், திடீர்னு பார்த்தா என் அக்கா மேரேஜ் ட்ரெஸ்ல கல்யாண பொண்ணாயிட்டா, அதை நினைச்சா எனக்கு ஆனந்த கண்ணீர் வருதுன்னு இவ அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வர, அவங்களுமே என் பொண்ணை பாரு கல்யாண குளத்துல வந்து நிக்கிறா, என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அழுகுறாங்க, அவங்க அப்பாவும் அழுகுறாங்க. ஹோல் ஃபேமிலியே எமோஷனல் ஆகி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் கண்ணீரையும் தொடச்சி விட்டுட்டு, சரி வாங்க நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப செல்ஃபி எடுக்கிறாங்க. இப்ப இங்க கிளாவை பார்த்தா அவங்க வில்லேஜ்ல உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு இந்த மேரேஜ்க்கு வந்துட்டு இருக்கா. கூடவே அந்த 2 எருவ மாடு, அந்த சேவல் சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு வராங்க. இப்ப அந்த வில்லேஜ் ஹெட்மேன் தானே இது எல்லாத்தையும் வழி நடத்தி கூட்டிட்டு வருது. சோ இப்ப அங்க வாசல்ல வந்து 2-3 பேர் நிப்பாங்க. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்கணும், நாங்க வந்து எங்களுடைய குரூமை வந்து கூட்டிட்டு உள்ளார போகலாமா, எங்களுக்கு வழி விடுவீங்களாங்கிற மாதிரி கேட்கணும். அப்படி கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா, ஏதாவது கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா தான் உள்ள விடுவாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இவரு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அமௌண்ட் கொடுக்குறாரு. வழியில எவ்வளவு பேர் நிக்கிறாங்களோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப மேல மாடியில தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜி இருக்கா. இப்போ மாடிக்கு போயிட்டாங்க. நமக்குலாம் டோர் ஓபன் பண்ணி உள்ள போனா நம்ம ஜி மட்டும் தனியா உட்காந்துருக்காங்க. சின்னதா ஒரு மாலை மாதிரி இருக்கு, அதை போய் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு, நீ என் கூட வருவியா, என் வாழ்க்கை துணையா, என் லைஃப் லாங் வருவியான்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் அதுக்கு ஓகே சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்த வெளில நின்றுட்டு இருக்க அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணணும், எனக்கு இவன் ஓகே சொல்லிட்டாங்க, இவன் என் ஒய்ஃப் ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வெளில போய் சொன்னதும் அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்றாங்க அந்த டேவை. இப்ப ஃபேமிலி போட்டோ எடுக்கிறாங்க, கூடவே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய மேரேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா கையில இந்த பால் மாதிரி ஏதோ ஊத்தி தலையில ஏதோ துணி மாதிரிலாம் வச்சிருப்பாங்கல்ல, நூல் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மேரேஜ் தான் நடக்குது. எல்லாரும் அவங்க கையில இருந்து தண்ணியோ பாலோ தெரியல எடுத்துட்டு வந்து ஊத்தி அவங்களுடைய விஷயத்தை சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், எப்பவுமே ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மேரேஜ் அங்க நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிளாவோட ரூமை அழகா அவங்க அப்பா அம்மா சேர்ந்து ரெடி பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் அங்க கொண்டு போய் உட்கார வச்சுட்டு விஷ்-லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெளில வராங்க. அந்த ஊர்ல அந்த மாதிரி ஒரு வழக்கம் போல பேரண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி. ஸோ அப்பா அவங்களுடைய விஷஸ் எல்லாம் சொல்றாங்க, 2 பேரும் ஒன்னா இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற மாதிரி. இப்ப கிளா வந்து பாத்தீங்கன்னா ஜி ஒய்ஃப்னு சொல்ல, ஐயோ நீ அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜி சொல்றாங்க. அதுக்கு கிளா, எனக்கு கூட அப்படிதான், இந்த மாதிரி ஒரு கிளாஸியான ஒய்ஃப் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி காத்த, அப்படியே 2 பேருன்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜியோடைய எக்ஸ் இருக்கா இல்லையா, அவ அந்த இடத்துக்கு வரா. வந்துட்டு கோவமா வரா. அப்ப அந்த காய்கறி விற்கிற ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க தான் போயிட்டு நீ யாருமான்னு சொல்லி கேட்க, நான் ஜியோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஓ நீ ஜியோடைய ஃப்ரெண்டா, அவங்கள விஷ் பண்ண வந்தியா, வா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன டச் பண்ணாத, நான் ஒன்னும் விஷ் பண்ணலாம் இல்ல, நான் இங்கேயே வெயிட் பண்றேன், ஜான் வந்திருக்குன்னு சொல்லு, அவ வெளில வருவான்னு சொன்னதும்
சொன்னதும் ஜானா எந்த ஜான் யாரு ஜான்னு சொல்லிட்டு கேட்க எல்லாத்தையும் சொன்னாதான் என்ன விடுவியா முதல்ல கொஸ்டின் கேட்கறத நிறுத்திட்டு நீ போயிட்டு கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. நான் உன்னை எவ்வளவு அழகா கேக்குறேன் அதே மாதிரி அழகா பதில் சொல்லு எதுக்கு ஓவரா பண்ற அப்படின்னு இவங்க சொல்ல அதுக்கு ஜானு நான் தான் ஜான் ஜியோட எக்ஸ்ன்னு சொன்னதும் ஓ ஜியோட எக்ஸான்னு சொல்லிட்டு கேஷுவலா கேட்டுட்டு என்னது நீயா ஜியோட எக்ஸா ஜான் தானே நீனு உன்னை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா சொல்றா. என்ன தெரியும் என்னை பத்தி என்ன தெரியும்னு சொல்லி கேட்டா ஆமா உன் மேல தானே ஜோன் வந்து கக்கா போனா எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லு. அட பாவீங்களா ஒரு கிராமத்துக்கேவா இந்த விஷயத்த சொல்லி வச்சிருப்பீங்கிற மாதிரி ஜான் பாக்குறா. இப்ப எதுக்கு மறுபடியும் வந்திருக்க இங்கேயே வெட்டிங் செலிப்ரேஷன் போகுது இந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் கெடுக்கலான்னு பாக்குறியாங்கிற மாதிரி பேச இப்ப ஜான் போட்டு அவளை போட்டு அடின்னு அடிச்சு மேல ஏறி உட்காந்து முடிய பிடிச்சு எடுத்து பயங்கரமா இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. இப்ப அடியை வாங்கிட்டு நம்ம ஆன்டி போயிட்டு கிளாவை மீட் பண்றதுக்காக போறாங்க. கிளா வெளில வந்ததும் சத்தம் போடாம பேசுன்னு கிளா சொல்றா. என்னாச்சு மேலெல்லாம் இவ்வளவு அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லி கேட்டா அதுவா ஜி தூங்குறாளா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறா. கேட்டுட்டு அதுக்கப்புறம் விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அவ ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கா அவளை போட்டு பூட்டி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றா. சோ இப்ப உள்ள போறதுக்கு முன்னாடியே கிளா என்ன சொல்றான்னா ஒரு சத்தமும் வெளில கேட்க கூடாது நீ வெளியே நின்று பாத்துக்கோ நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் நீ டோர் ஓபன் பண்ணணும் நான் சிக்னல் கொடுப்பேன் அது வரைக்கும் நீ ஓபன் பண்ண கூடாதுங்கிற மாதிரி கிளா சொல்ல சரி நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப உள்ள போனதும் ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. நான் போலீஸை கூப்பிடுறேன் ஏறின்னு ஜான் சொல்ல அப்படியா கூப்பிடுறி பாப்பம் கூப்பிடுறேன்னு சொல்ல அதுக்கு முதல்ல என் போனை கொடுங்கடி நான் எப்படி கூப்பிடுறதுங்கிறா. நீ என்ன சொன்ன இந்த கேஸ்ல எனக்கு நஷ்ட ஈடா 10 லட்சம் தரேன்னு சொன்னேன் அதை வாங்குறதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கேன். ஆனா அந்த பணத்தை கொடுக்காம என்னை உள்ள பூட்டி வச்சு நான் அசால்ட் பண்ண பாக்குறீங்க என்னை ஏமாத்த பாக்குறீங்கிற மாதிரி சொல்ல ஓ நீ ஏமாத்தினதும் இல்லாம உனக்கு பணம் வேற தருவாங்களா பணம் இங்கேயே இருடிங்கிற மாதிரி போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது வெளில சவுண்டும் கேக்குது. ஒரு வழியா அடைச்சு வச்சுட்டா சிக்னலை கொடுத்துட்டு இப்ப நம்ம ஆள் வெளில வந்துடுறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா கை காலெல்லாம் கட்டி போட்டு வாயிலெல்லாம் டேப் போட்டு ஒட்டி விட்டு அந்த ரூம்ல போட்டு மூடி வச்சிடுறாங்க. வெட்டிங் டே அன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன் நடக்கும் இல்லையா இப்ப ரிசப்ஷன் வந்துருச்சு. எல்லாரு கூடயும் சேர்ந்து அழகா குரூப் போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க கூடயும் ஒரு மெமரிஸ் இருக்கு இல்லையா எல்லாரு கூடயும் எடுத்துக்க. இப்ப இவங்க அப்பா அம்மா தங்கச்சி மட்டும் பாத்தீங்கன்னா கிராண்டா ட்ரெஸ் பண்ணாம இந்த ஃபெர்டிலைசருக்கு தருவாங்களா டிஷர்ட் அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு போட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வழக்கம் போல பிரைடும் குரூமும் பேசுகிற மாதிரி கிளா பேசுகிறாங்க. நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் உனக்கு உனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இல்லைனா இன்னைக்கு இந்த மேரேஜ் நடந்திருக்காது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஃபன்னாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பை எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க சந்தோஷமா இருங்கிற மாதிரி சொல்ல இப்போ ஜியும் அதே தான் சொல்கிறா. என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அதுவும் 918 கம்யூனிட்டியில் இருக்கீங்கல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன யாரோ ஒரு பொண்ணு மாதிரி பார்க்காம உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்து எனக்கு நிறைய டீச் பண்ணிருக்கீங்க கைட் பண்ணிருக்கீங்க அது எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்கிற மாதிரி ஜி சொல்றா. இப்ப இங்க அடைச்சு போட்டு வச்சாங்கல்ல அந்த பொண்ணு எங்கடான்னு சொல்லி பார்த்தா அவளை கூட்டிட்டு ஒரு ஆள் போயிட்டு இருக்காங்க. அந்த ஆன்டி தான் ஆன்டிக்கும் கிளாவுக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ ஆன்டி நைட்டோட நைட்டா அவளை அந்த வண்டி ஒன்று இருக்குல்ல ஸ்கூட்டிலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி அந்த வண்டியில ஒரு பக்கம் அவளை போட்டு கட்டி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து கீழே இறங்குன்னு சொன்னா அவன் நான் இறங்க மாட்டேன் நான் இங்கேயிருந்து எப்படி போவேன் எனக்கு எங்கேயாவது வெளில கொண்டு போய் விடு டவுன்ல விடுன்னு சொல்றா. அதெல்லாம் விட முடியாது இறங்குன்னு சொல்லி எட்டி ஒரே மிதிச்சு கீழே தள்ளி விட்டுறா. விட்டுட்டு போகாதரி எவ்வளவு வேணாலும் பே பண்றேன் என்ன கொஞ்சம் டவுன் சைடு இறக்கி விடு எனக்கு ஏதாவது ஒரு ஆட்டோவாச்சும் பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறா. நீ என்ன வேணாலும் கேட்டு போடி உன நடுத்தரில் தாண்டி விட்டுட்டு போ உனக்கு நல்லா வேணும்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆன்டி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப ஜீவோட போட்டோவை பார்த்து நம்ம கிளா ரொம்பவே ஃபீல் பண்றா. ஜீவ் மட்டும் இங்க இருந்திருந்தானா இந்த இடம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்படி நார்மலா உட்காந்துட்டு இருப்பாங்களா வாய்ப்பே இல்லை. எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஃபன்னா இருந்திருக்கும். அவன் நான் ரொம்பவே மிஸ் பண்றாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. நைட்டு அங்க தண்ணி இல்ல வழக்கம் போல என்ன பண்றாங்கன்னா ஹேண்ட் பாத்திங் தான் நடக்குது. ஸோ அப்ப இவ அந்த ஓல்டு சாங் ஒண்ணு அடிக்கடி கிளா பாடுவாள்ல அந்த சாங்கை நம்ம ஜி பாடிட்டு இருக்க கிளா இப்ப கேக்குறா இது ஓல்டு சாங் பாடாதன்னு சொல்லுவே இப்ப நீ பாடிட்டு இருக்கியன்னு சொல்லி கேட்க அதுவா டெய்லி இந்த சாங்கை வச்சு வச்சு என் மண்டையில ஏத்தி விட்டுட்ட இப்ப திடீர்னு என்னால அதை மறக்க முடியலங்கிற மாதிரி சொல்றா. இப்ப ரெண்டு பேரும் வெட்ட வெளியில மல்லாக்கப்படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. பாரு இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல நம்ம இங்கே தூங்கினா செம்மையா இருக்குல்லங்கிற மாதிரி சொல்ல அப்ப கிளா என்ன சொல்றான்னா இந்த இடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடும் நம்ம உறைஞ்சு போயிடுவோம். அது மட்டும் இல்லாம இங்க மஸ்கிட்டோ தொல்லை தாங்க முடியாது இங்கேயெல்லாம் நம்மளால ரொம்ப நேரம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மேரேஜ்
மேரேஜுக்கு முன்னாடி வேற, ஆனா ஆஃப்டர் மேரேஜ் தான் ரியல் லைஃப். நமக்குள்ள எப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃப் போகுங்கிற மாதிரி பேச. இப்ப எடுத்தோடனே நாளே பாத்தீங்கன்னா இங்க பயங்கர சண்டை. ஒரு பொருள் வீட்டுக்குள்ள இருந்து வெளில பறந்து ஓடி போய் விழுது. கிஃப்ட் மாதிரி இருக்கு, ஆனா அப்படி ஓடி போய் விழுது. யார் இதை தூக்கி போட்டான்னு பார்த்தா நம்ம ஜி தான் தூக்கி போடுறா. ஹவு டேர் யூ, அவ கொடுத்தான்னு சொல்லிட்டு அதை நீ வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி ஜி டென்ஷன் ஆகி கத்துறா. சோ கிளா என்ன சொல்றாங்கன்னா, வெயிட் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுல என்ன இருக்கு, கொஞ்சம் காமா இருங்கிற மாதிரி சொல்ல. கொஞ்ச நாள் நான் பேங்காக் போயிட்டு வரதுக்குள்ள நீ இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஜி இவளை பார்த்து திட்டுறா. என்னடா அப்படி பண்ணிட்டா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா இவளுக்கு ஒரு பொண்ணு கிஃப்ட் கொடுத்துருக்கா. டுப்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வெளில படிக்க போயிருப்பா போல. போயிட்டு வரும்போது இவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. பக்கத்துல தான் ஒரு 3 வீடு தள்ளி தான் அவ வீடா. ஸோ இப்போதான் கிராஜுவேஷன்லாம் முடிச்சு அவள் வீட்டுக்கு வந்திருக்கா போல. சால்டட் எக் தான் கொடுத்துருக்கா. அது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவளுக்காக அங்கேருந்தே வாங்கிட்டு வந்திருக்கா. அதுவும் ஒரு மேரேஜ் கிஃப்டா தான் கொடுத்துருக்கா. ஸோ அதை தாங்க முடியாம தான் நம்ம ஜி பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. ஸோ இவளை படுத்த முடியாம கிளா ரொம்பவே கஷ்டப்படுறா. இந்த மாதிரி அந்த பொருளை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா, ஓ அப்ப அந்த பொருளை அவ கொடுத்தது பிரச்சனை இல்லை, அதை நான் தூக்கி போட்டு வீணாக்கிட்டேன், அதானே உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி சண்டையை பெருசு பண்றதுக்கு பாக்குறா ஜி. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் அவ கிஃப்ட் கொடுத்தா, அவகிட்ட நீ பேசுன போன வந்தேன்னு நான் பார்த்தேன், அவ்வளவுதாங்கிற மாதிரி பேசி சண்டை அப்போதைக்கு முடிஞ்சிருது. இப்ப வீட்டுக்குள்ள வந்துமே இவ டென்ஷனா தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதை சரி பண்றதுக்கு இவ்வளவோ ட்ரை பண்றா. அப்புறம் ஒரு வழியா சமாதானம் ஆகிடுறாங்க. இப்ப மறுநாள் நம்ம கிளா பாத்தீங்கன்னா அந்த பக்கமா போயிட்டு இருக்கும் போது இப்ப கிஃப்ட் கொடுத்தால ஒரு பொண்ணு, அவ அங்க நின்றுட்டு நம்ம கிளா கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஓ நீயா, ஐயோ சரிம்மா எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேங்கிற மாதிரி கிளாவும் கிளம்ப ட்ரை பண்றா. பட் அவ விடுற மாதிரி தெரியல. எனக்கு வீட்டுல ரொம்பவே போர் அடிக்குது, நானும் அவங்க கூட வயலுக்கு வரேன், அங்க ஒரு சில வேலை எல்லாம் செய்யறேன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி க்ரோ பண்ணணும்னு எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நானும் அதே மாதிரி வீட்டுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுவேங்கிற மாதிரி சொல்ல. அதுவா நான் அவளுக்கு இன்னொரு நாள் சொல்லி தரமா, இப்ப எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளாவும் கிளம்ப ட்ரை பண்றா. ஆனா அதை விடுற மாதிரி தெரியல. அந்த நேரம் பார்த்து வண்டியும் ஸ்டார்ட் ஆகல, ஸ்டாப் ஆயிடுச்சு. வா வண்டி ஸ்டார்ட் ஆகலையா, அப்ப நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கேன். பக்கத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கா. சரி செடிக்கு எத்தனை டைம் தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டா, மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம்மா, நான் கிளம்புறேன்ட்டு இவங்களும் கிளம்ப ட்ரை பண்றாங்க. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. இவ பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஹக்கெல்லாம் பண்ணிக்கிறா. ஸோ பஃபலோலாம் எப்படி பார்த்துக்கணும், நான் பார்த்ததே இல்லையா, அது நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா, அதுக்கு பேர் கூட என்னமோ சொல்லுவீங்களேன்னு சொல்லி சொன்னதும் இவங்களும் அந்த பஃபலோட நேம் எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் ஒரு வழியா எப்படியோ சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, அப்ப நம்ம ஜி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நடந்த விஷயத்த மறைச்சாது இருந்திருக்கலாம். பட் அதை போயிட்டு அவகிட்ட சொல்ல அவளுக்கு இன்னமும் டென்ஷன் ஆயிடுது. ஆமா அந்த பொண்ணு தான் பேசினா, நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி இவ சொல்ல, நீ அவாய்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும், அதை எப்படி நீ பேசலாம், அது எப்படி நீ பேசலான்னு இந்த மைனா படத்துல போலீஸ்காரன் பொண்டாட்டி வருவாளே அதே மாதிரி எப்ப வருவேங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு நீ எப்படி பேசலாம்னு மாத்தி பேசி சண்டை ஆயிடுது. சோ இப்ப போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட போறேங்கிற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்புறா. என்னடா இது பெரிய ரோதனையா போச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம கிளாவும் இன்னொரு வண்டி எடுத்துட்டு அவ வீட்டுக்கு போறா. இப்படியே 2 பேரும் போயிட்டு இருக்கும் போது வழியில ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துலயே 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அந்த வயல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயே. நான் என்ன சொன்னேன், உன்னை வீட்டுக்கு போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாய்ஸை ரைஸ் பண்ணி நம்ம கிளாக் கத்திடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால முடியல. சோ அதுக்கு இவ என்ன சொல்றானா, அவ ஜஸ்ட் ஒன் நெய்பர், அவளுக்காக நீ என்கிட்ட சண்டை போடுவியான்னு சொல்லிட்டு இவ டென்ஷன் ஆகுறா. அப்ப என்ன விட உனக்கு அவதான் முக்கியமானு கேட்டு சண்டை போட, நீ தப்பா புரிஞ்சுக்கிறமா, இந்த விஷயம் நடந்துச்சுன்னா எல்லாரும் நம்மள தப்பா நினைப்பாங்க, இது சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயம், இதுக்கு போய் டென்ஷன் ஆகி அவகிட்ட சண்டை போடுவியா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னுட்டு. சோ இதை போயிட்டு அங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நாம எதுக்கு அங்க போய் நிரூபிக்கணும், அதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி அவ தடுக்க ட்ரை பண்றா. ஆனா ஜீக்கு ஓவர் பொசிட்டிவ் ஆகுது, அவ போற மாதிரி தெரியல. நான் கண்டிப்பா போயிட்டு அவளை இன்னைக்கு பாப்பந்தாங்கிற மாதிரி பேச இவ பயங்கரமா திட்டி விட்டுறாங்களா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஜி ரொம்பவே டென்ஷனா இருக்கா. வெளில இருந்துட்டு நம்ம கிளாவும் டோர் ஓபன் பண்ணுன்னு சொல்ல அவ ஓபன் பண்ணவே மாட்டா. கோச்சிக்கிட்டு போயிட்டு சண்டை போட்டுட்டு படுத்துக்கிட்டா. பேசவும் இல்லை. ஜி சாரின்னு சொல்லிட்டு இவங்க சாரி சொல்லிட்டே இருக்காங்க. சரி இனிமே அந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கு. போ கெட் அப், இந்த இடத்துல இருக்காது, போன்னு சொல்லிட்டு இவங்களும் துரத்திக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது இன்னைக்கு சமாதானப்படுத்த முடியாது போலேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பெட்ஷீட் பில்லோலாம் எடுத்துட்டு வந்து வெளில சோஃபாவிலே படுத்துக்கிறாங்க. இப்போ மார்னிங் ஆகுது, பார்த்தா ஜியை காணோம். வெளில ஜி ஏதோ பண்ணிட்டு இருக்கா. என்னடா பண்றான்னு கிட்ட போய் பார்க்கலாமேன்னு கிளாவும் போறாங்க. அவங்க வீட்டுல இந்த எருமை மாடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு வண்டியில ஏத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம
ஜோனையும் பாவையும் வந்து கார்ல ஏத்திருங்க, இதை ரெண்டுத்தை மட்டும் இதுல ஏத்திருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கிளா வந்து கேக்குறாங்க. கோவமானவ ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கா போற, எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு ஒருவேளை பேங்காக் போவாளோ என்னமோ தெரியல. 2 பேரும் மாத்தி மாத்தி அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. இதோட எபிசோட் 8 முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.